இப்போ உங்க ஜாதகத்துல சனி பகவான் 7ல இருக்கார் அப்படின்னா சனி பகவானுக்கு எல் தீபம் போடுறது நவகிரகங்கள்ல அவருக்கு ஒவ்வொரு சனி விடாம அவருக்கு வந்து எல் தீபம் போடுறது, ஒரு வஸ்திரம், கருப்பு வஸ்திரம் இல்லை நீல வஸ்திரம் அவருக்கு சாத்தி ஒரு மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்றது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது. ஸோ இது வந்து பண்ணிட்டே வரணும். சனி பிரதோஷமா இருந்தா கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு போய் வணங்குறது. இது 7ஆம் இடத்துல சனி இருந்தா நீங்க பண்ண வேண்டியது. இதே ராகுகேது பிரச்சனைகள் இருக்குன்னா ராகுகேது நீங்க பரிகாரம் பண்ணினீங்கனாலே இப்போ நடக்கக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு அந்த அருளை கொடுத்துரும். பொதுவா உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். என் ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம், என் ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் திருமணம் தள்ளி போறது அப்படின்றவங்க முருகனை விடாம செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கண்டிப்பா திருத்தணி முருகனை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா கல்யாணம் ஆயிடும். இந்த வருஷத்துல நிச்சயமா அடிச்சு சொல்றேன், நிச்சயமா கல்யாணம் ஆயிடும். ஸோ அந்த திருத்தணி முருகனை போய் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தாங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடந்துரும்.